வெல்கம் டு ஆரோ ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஸ்மைலி ஸ்நாக்ஸ். இது வந்து வேக வச்ச பொட்டேட்டோ, உருளைக்கிழங்க வேக வச்சதை நம்ம சீவி வச்சுக்கிறோம். ஸ்மைலி பொட்டேட்டோ தேவையான பொருட்கள்: பிரெட் தூள், வேக வைத்த உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு. 1 கப்பு உருளைக்கிழங்குனா 1/2 கப்பு பிரெட் தூள். நம்ம இது ரெண்டையும் கலக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். இப்போ பிரெட் தூளையும் உருளைக்கிழங்கையும் பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் போட்டு, அதாவது எந்த நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி சுடுற மாவு மாதிரி திக்னஸ் வர மாதிரி இந்த மாவு கலந்து நம்ம பிசைஞ்சிடணும். நம்ம எப்பொழுதும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும். இதை கொஞ்சம் திக்னஸாக தேய்க்கணும். இந்த அளவுக்கு திக்னஸாக தேய்ச்சிட்டு ஒரு சைஸ்க்காக திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு திக்னஸில் ஸ்மைலி 2 கண்ணு. ஸ்மைலிக்கு ஸ்பூன் வச்சு வாயை வெட்டிடும். 2 கண்ணு ஓட்டை போட்டாச்சு. இது வந்து
இப்போ நம்ம ஸ்மைலி பொட்டேட்டோவுக்கு சாஸு, டொமேட்டோ சாஸு. இப்போது இது வேக வச்ச தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம கடாயில் இப்போ வேக வைக்கிறோம். டொமேட்டோ சாஸ்க்கு இப்போது ஒரு 2 பட்டை, கிராம்பு 2 கிராம்பு இதை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு அந்த பட்டையும் கிராம்பையும் வெளியில் எடுத்துக்கலாம். அந்த டொமேட்டோ சாஸில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், சுகர் 1/2 கப். சுகரை நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். சர்க்கரை மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிடுறோம். நல்லா கரண்டியில் ஒட்டுற அளவுக்கு நல்லா திக்னஸாக வர மாதிரி. கொஞ்சமாக சால்ட் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் லெமன் கொஞ்சம் லைட்டாக புளிஞ்சுக்கிறோம். நல்லா திக்காக பதமாக வர மாதிரி நல்லா கொதி விடுறோம். எம்மியான சூப்பர் டேஸ்டியான பொட்டேட்டோ ஸ்மைலி குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். சூப்பராக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், அடித்து சாப்பிட்றாங்க பாருங்கள். போதுமா சாஸ் வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு. அருமையான ஸ்மைலி பொட்டேட்டோ சூப்பரா இருக்கு.